This sermon, Go Tell My Disciples, was delivered on Easter Sunday morning at sunrise, April 5th, 1953 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1953 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் சூரிய உதயத்தில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் போய் என் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், Go Tell My Disciples என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். I think of David when he was getting old, being a great king that he was, and God had swore to him, according to the fruits of his loins, he'd raise up Christ to sit on his right hand. தாவீதிற்கு வயதாகிக் கொண்டே போன போது நான் அவரை குறித்து நினைத்தேன். ஒரு மகத்தான ராஜாவாக அவன் இருந்ததால் அவனுடைய அறைகளின் கனிகளின்படியாய் அவருடைய வலது பாரசத்தில் விற்றிருக்க கிறிஸ்துவை அவர் எழுப்புவதாக தேவன் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார். Then I see David when he was old, getting down to the end of his road, and all the physical strength was just about gone. He said, moreover, my flesh shall rest in hope, because he'll not suffer his Holy One to see corruption, neither will he leave his soul in hell. பின்னர் நான் தாவீதை காண்கிறேன். அவன் வயதான போது, அவனுடைய பாதையின் முடிவுக்கு வந்து கொண்டிருந்த போது, எல்லா சரீர பலனும் ஏறக்குறைய போய்விட்டிருந்தது. அவன், என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அடிவை காணவொட்டீர் என்றார். He foresaw Jesus, the resurrection of Christ, and knowing that his body would not stay in the dust of the earth, but it would rise again. அவன் இயேசுவை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னதாக கண்டான். அவருடைய சரீரம் பூமியின் தூளின் மேல் இருக்காது, ஆனால் அது மீண்டுமாய் உயிரோடு எழும்பும் என்பதை அறிந்திருந்தான். I think of Abraham back there when God set him down and said, "Now Abraham, you're getting old and you're past the age, you and Sarah both, but you're past the age of having children, but I'm going to give you a son of promise." முற்காலத்து ஆபிரகாமை தேவன் அங்கே அவரை உட்கார வைத்ததை குறித்து நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஆபிரகாமே, உனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது, நீ வயதை தாண்டியவனாயிருக்கிறாய், நீயும் சாராளும் இருவரும், ஆனால் பிள்ளை பிறக்கும் வயதை தாண்டிவிட்டாய், ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தின் குமாரனை கொடுக்க போகிறேன் என்றார். Then how Abraham took his journey and went into a promised land and waited there for the time that this blessed one would come, which would represent Christ Jesus. பின்னர் எப்படி ஆபிரகாம் அவனுடைய பிரயாணத்தை துவக்கி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் சென்றான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் வரும் காலம் வரைக்கும் அங்கே காத்திருந்தான். அது கிறிஸ்து இயேசுவை சுட்டி காட்டுவதாயிருக்கு. And after 25 years of believing this promise, just before the promise is fulfilled, then God appeared to Abraham and showed him that in death he would crucify his son, and in resurrection he would raise him again and would give him all. இந்த வாக்குத்தத்தத்தை 25 வருடங்களாக விசுவாசித்துக் கொண்டிருந்த பின்னர் வாக்குத்தத்தமானது நிறைவேறுவதற்கு சற்று முன்னர் அப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றி அவருடைய குமாரனை அவர் மரணத்தில் சிலுவையில் அறைந்து உயிர்த்தெழுதலில் அவர் அவரை மீண்டும் எழுப்பி எல்லாவற்றையும் அவருக்கு கொடுப்பேன் என்பதை அவருக்கு காண்பித்தார். Make the shatters fail, all things that have been haunting around man of death and what horror death had would fail when they seen this. அவர்கள் இதை கண்டபோது மனிதனை சுற்றிலுமாய் பயமுறுத்திக் கொண்டிருந்த எல்லா காரியங்களின் நிழல்களையும் அழிக்கும்படி மரணத்தை மரண திகிலையே இல்லாமல் போகும்படி செய்தது. And he gave Abraham a preview of it, and he passed through these pieces of animals that he had cut up where we just taken a few weeks ago, or last week rather, or week before last, in our services of how that he made this little white light, which was God, passed through these, confirming the oath of the covenant. அவர் வயதான ஆபிரகாமுக்கு அதன் முன் தோற்றத்தை அளித்தார். அவன் வெட்டி வைத்திருந்த அந்த துண்டங்களின் நடுவே அவர் ஊடாக கடந்து சென்றார். நாம் சில வாரங்களுக்கு முன்னர் அல்லது கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் நம்முடைய ஆராதனைகளில் அதை குறித்து தியானித்தோம். தேவனாயிருந்த இந்த சிறிய வெள்ளை ஒளியை அவர் எப்படியாய் உண்டு பண்ணி அவைகளின் ஊடாக கடந்து போய் அந்த உடன்படிக்கையின் ஆணையை உறுதிப்படுத்தினார். And then turned and blessed Abraham, and an old man 100 years old and a woman at 90 turned back to a young man and a young woman again,
and brought forth a son, Isaac, which in him come out the seed of Abraham. பின்னர் அப்படியே திரும்பி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 100 வயதான ஒரு வயோதிப மனிதனையும் 90 வயதுடைய ஒரு ஸ்திரீயையும் வாலிப மனிதனாயும் ஒரு வாலிப ஸ்திரீயாயும் அவர்களை திரும்ப மாற்றி குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு வந்தார். அவனுக்குள்ளிருந்து ஆபிரகாமின் வித்து வெளிவந்தது. Out of Isaac come David, out of David come Christ, out of Christ come the resurrection from the dead. அதிலிருந்து ஈசாக்கிலிருந்து தாவீது வந்தான், தாவீதிலிருந்து கிறிஸ்து வந்தார், கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வந்தது. What a glorious promise. How God down through the age foreshadowed all these things. என்ன ஒரு மகிமையான வாக்குத்தத்தம்! எப்படியாய் தேவன் காலங்களினூடாக இந்த எல்லா காரியங்களையும் முன்னேளாய் காட்டினார். Then finally, and as we have taken the last few days for a background of how that all the people, all the prophets of the Old Testament specify their place of burial. பின்னர் முடிவிலே கடந்த சில நாட்களாக ஒரு பின்னணியத்திற்காக நாம் தியானித்தது போல பழைய ஏற்பாட்டின் எல்லா ஜனங்களும் பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படியாய் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தை குறித்து காட்டினார்கள். Today you'll go to the graveyard, many of you, put flowers on your loved ones, on their graves. இன்றைக்கு நீங்கள் கல்லறை மைதானத்திற்கு சென்று உங்களில் அநேகர் உங்களுடைய அன்பார்ந்தவர்களுடைய கல்லறைகளின் மேல் மலர்களை வைப்பீர்கள். Now watch this. All of the prophets of old, not having any scripture to go by as we have, any divine promise of God, only through the leadership of the Holy Spirit. The man of old, as they was moved by the Holy Spirit, wrote the Word of God. இப்பொழுது இதை கவனியுங்கள். பண்டைய எல்லா தீர்க்கதரிசிகளும் கடந்து போகும்படியாக எந்த ஒரு வேத வாக்கியமும் இல்லாமல் நமக்கு இருப்பது போன்று எந்த தெய்வீக தேவனுடைய வாக்குத்தத்தமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரமே. பண்டைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை எழுதினர். Each one of them, when they died, they specified they wanted to be buried in Palestine. They did not want to be, they died out of Palestine, many of them, but wanted to be buried in Palestine because God gave the first fruits of the resurrection out of Palestine. அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் மரித்தபோது அவர்கள் பலஸ்தீனாவில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பாக கூறினர். அதற்கு புறம்பாக அவர்கள் விரும்பவில்லை. அவர்களில் அநேகர் பலஸ்தீனாவுக்கு புறம்பாக மரித்தார்கள். ஆனால் பலஸ்தீனாவில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் தேவன் உயிர்த்தெழுதலின் முதற்கனிகளை பலஸ்தீனாவில் இருந்து தான் கொடுத்தார். Then when along came Jesus, they done to him what they said they would. When he was born in Bethlehem, he came in by the way of a stable door, went out through capital punishment. பின்னர் இயேசுவானவர் வந்தபோது அவர்கள் என்ன செய்வோம் என்று அவர்கள் கூறினார்களோ அதையே அவர்கள் அவருக்கு செய்தனர். அவர் பெத்லகேமிலே பிறந்தபோது அவர் ஒரு முன்னணியின் வழியாக வந்து மரண தண்டனையூடாக வெளியே சென்றார். Why was here on earth? He never made a 50-mile journey in his life. He never went anywhere around Palestine, yet the message of his gospel has traveled to every crack and corner of the world. அவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது அவர் ஒருபோதும் 50 மைல் தூரமான ஒரு பிரயாணம் கூட செய்ததில்லை. அவர் பலஸ்தீனாவை சுற்றி எங்கேயும் போனதே இல்லை. இருந்தபோதிலும் அவருடைய சுவிசேஷத்தின் செய்தியானது உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் பிரயாணம் செய்திருக்கிறது. He never wrote a book in his life, yet the book was written of him has outsold every book in all ages. The Bible. அவருடைய ஜீவியத்தில் அவர் ஒரு புத்தகத்தையும் ஒருபோதும் எழுதவில்லை. இருந்தபோதிலும் அவரை பற்றிய புத்தகம் எழுதப்பட்டது. அந்த வேதாகமும் எல்லா காலத்திலும் எழுதப்பட்ட எந்த புத்தகத்தை காட்டிலும் அதிகமாக விற்கப்பட்டது. And yet in there he never went to a college in his life, and yet there's been more colleges erected in his honor than any other thing has been upon the face of the earth, or any other name or any other man. And he never went very far. He lived a humble old life. He was made fun of, scoffed, laughed at. இருந்தபோதிலும் அவருடைய ஜீவியத்தில் அவர் அந்த கல்லூரிக்கும் போனதே இல்லை. மற்றெந்த மனிதனுக்கோ அல்லது மற்றெந்த பெயருக்கோ அல்லது பூமியின் மேல் இருந்து வருகிற மற்றெந்த காரியங்களை காட்டிலும் அவருடைய கனத்திற்காக அங்கே அநேக கல்லூரிகள் கட்டியெழுப்பப்பட்டன. அவர் ஒருபோதும் அதிக தூரம் சென்றதில்லை. அவர் ஒரு தாழ்மையான எளிமையான வாழ்க்கையை ஜீவித்தார். அவர் கேலி செய்யப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், ஏளனமாக நகைக்கப்பட்டார். And he said that he had power to lay his life down and power to raise it up. Any man can make boasts like that. Anyone can. But he proved his contention when he rose on Easter morning.
அவருடைய ஜீவனை கொடுக்கும் வல்லமையையும் அதை மேலே எழுப்பும் வல்லமையையும் அவருக்கு உண்டாயிருந்தது என்று அவர் கூறினார். எந்த ஒரு மனிதனாலும் அதை போன்று பெருமை அடித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஈஸ்டர் காலை என்று அவர் உயிர்த்தெழுந்த போது அவருடைய உறுதியான செய்தியை அவர் நிரூபித்தார். அவருடைய கைகளிலும் அவருடைய பாதத்திலும் அவருடைய விழாவிலும் அவர்கள் உருவ குத்தின போது, அவருடைய தலையின் மேல் முள்முடி சுட்டின போது அவர் அக்கறையிலே இரக்கத்திற்காக அலறி கல்வாரியில் மரித்தார். And when he died there at Calvary, he screamed for mercy like a man. But when he rose up on Easter morning, he proved he was more than a man. He was God. He had power to lay his life down. அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார். அவர் ஒரு மனிதனை போன்று நடந்து கொண்டார். அவர் கல்வாரியில் மரித்த போது அவர் ஒரு மனிதனை போன்று இரக்கத்திற்காக சத்தமிட்டார். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தபோது ஈஸ்டர் காலை என்று அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராய் இருந்தார் என்று அவர் நிரூபித்தார். அவர் தேவனாய் இருந்தார். அவருடைய ஜீவனை கீழே கிடத்த அவருக்கு வல்லமை இருந்தது. Now, the first thing on the morning, the little group of disciples were all heartbroken. They didn't know what had taken place. Some of them wanted to return back to their fishing nets. இப்பொழுது முதல் காரியம், அந்த காலையில் அந்த சிறிய கூட்ட சீஷர்கள் எல்லோரும் மனமுடைந்து போயிருந்தனர். என்ன சம்பவித்தது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்களில் சிலர் மீண்டுமாய் அவர்களுடைய மீன்பிடிக்கும் தொழிலுக்கு திரும்பி போக விரும்பினர். Now there's a little preview of what death was and how horrible death was, and through the founders down through our Christian religion, how the promises is given down through these patriarchs that I've mentioned this morning. Now let's come right down to home where it's at. இப்பொழுது ஒரு சிறிய முன்காட்சியாக, அதாவது நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தினூடாக ஸ்தாபகர்களுக்கு மரணம் என்னவாய் இருந்ததென்றும் மரணம் எவ்வளவு பயங்கரமாக இருந்ததென்றும் இந்த காலையில் நான் குறிப்பிட்டபடி இந்த கோத்திர பிதாக்களின் மூலமாக வாக்குத்தத்தங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது என்றும் பார்த்தோம். இப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்று நாம் நேராக வீட்டிற்கு வருவோம். These little disciples, after the little band that was hated in the beginning, they had not many friends of this earth, and any man that serves Jesus Christ will not have many friends of this earth. You have to stand on your conviction alone. இந்த சிறிய சீஷர்கள், சிறிய குழு துவக்கத்திலேயே வெறுக்கப்பட்டது. அவர்களுக்கு பூமியின் மேல் அதிக நண்பர்கள் இல்லாதிருந்தனர். இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற எந்த மனிதனுக்கும் இந்த பூமிக்குரிய அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். உன்னுடைய தினநம்பிக்கையின் மேல்தான் நீ தரித்து நிற்க வேண்டும். Many times you have to stand by yourself, but he promised he would stand with you. I'll go with you even to the end. அநேக நேரங்களில் நீ மட்டுமே உன் சார்பாக நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவர் உன்னோடு நிற்பார் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னுடன் இருப்பேன். And now, while I see him, let's look at it. You've been taken away. They expected because he could do miracles. And he claimed he did nothing in himself but what the Father showed him. But he was a miracle worker. இப்பொழுது நான் அவரை பார்க்கையில் நாம் அதை நோக்கி பார்ப்போம். அவர் தூரமாக கொண்டு போகப்பட்டார். அவர்கள் எதிர்பார்த்தனர். ஏனென்றால் அவரால் அற்புதங்கள் செய்ய முடியும். பிதாவானவர் அவருக்கு காண்பித்ததே என்று அவர் தானாய் ஒன்றும் செய்யவில்லை என்று அவர் உரிமை கோரினார். ஆனால் அவர் அற்புதங்களை செய்பவராக இருந்தார். And when he was given into the hands of Pilate, how could they expect to see the Messiah of God stripped down with his clothes and stand there and beaten and bruised and mashed and crushed and spit on and not even open his mouth and say a word about it? That had broken their hearts. அவர் பிலாத்துவின் கரங்களில் கொடுக்கப்பட்ட போது தேவனாகிய மேசியா அவருடைய ஆடைகள் எல்லாம் களையப்பட்டு அங்கே நிறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உமிழப்பட்டு அதை குறித்து அவர் ஒரு வார்த்தையும் கூறவோ அவருடைய வாயை கூட திறவாமல் இருந்ததை காண்பதற்கு எப்படி அவர்களால் காத்திருக்க முடிந்தது? அது அவருடைய இருதயங்களை உடைத்தது. The very man who could stretch his hand out and say, "Be still," and the winds and the waves obey him. The one who could stop a funeral procession and lay his hand upon the casket and say, "Young man, I say unto thee, arise." And he come forward. அதே மனிதன் தன் கரத்தை நீட்டி அமைதியா இரு என்று கூற
காற்றும் மலைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தன. அதே மனிதன் சவ ஊர்வலத்தை நிறுத்தி அவருடைய கரத்தை அந்த பெட்டியின் மேல் வைத்து, வாலிப மனிதரே, நான் உனக்கு கூறுகிறேன், எழுந்திரு என்று கூற அவன் உயிர்த்து வெளியே வந்தான். One who went into a heartbroken home where a daughter just died, Jairus, a little priest who had set himself with Jesus and became a believer, and he walked in and said, "Give peace, because the damsel is not dead, she sleepeth." இருதயம் நொறுங்குண்ட ஒரு வீட்டிற்கு சென்றவர், அங்கே ஒரு குமாரத்தி அப்பொழுதுதான் மரித்து போயிருந்தாள். இயேசுவோடு தன்னை அமர்த்திக் கொள்ள விரும்பின ஒரு சிறிய ஆசாரியன் எவீரு ஒரு விசுவாசியாக ஆனான். அவர் உள்ளே நடந்து, அமைதியாயிருங்கள், ஏனென்றால் பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்றார். Surely they would have known. Surely there was something there. He walked in, took her by the hand, looked at it, and said, "Damsel, I say unto thee, arise." And a girl that was dead in her soul gone stood to her feet and lived again. நிச்சயமாக அவர்கள் அறிந்திருப்பார்கள். நிச்சயமாக அங்கே ஏதோ காரியம் இருந்தது. அவர் உள்ளே நடந்து சென்று அவளுடைய கரத்தை பிடித்து அவளை நோக்கி பார்த்து, சிறுபண்ணே, எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்து போயிருந்த அவளுடைய ஆத்துமா போய்விட்டதான ஒரு பெண் அவளுடைய காலூன்றி எழும்பி நின்று மீண்டுமாய் ஜீவித்தார். How that he went to the grave of Lazarus crying like a man, the tears rolling down his cheeks as he wept, and stood there, and a man that had been dead 4 days, and the skin worms crawling in and out of his body, but seeing him raise his little figure like that, said, "I am the resurrection and the life. He that believeth in me, though he were dead, yet shall he live. Whosoever liveth and believeth in me shall never die." எப்படியாய் அவர் லாசருவின் கல்லறைக்கு சென்று ஒரு மனிதனை போன்று அழுது கொண்டு அவருடைய கண்ணங்களில் கண்ணீர் வடிந்தோட அவர் அழுதவாறு அங்கே நின்றார். மரித்து 4 நாட்களான ஒரு மனிதன், புழுக்கள் அவனுடைய சரீரத்துக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் நகர்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அவரை பாருங்கள், அவருடைய நலிந்த சரீரத்தை இந்த விதமாய் நிமிர்த்தி நின்று, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் படைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்னென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்றார். Think of it. He that liveth and believeth in me shall never die. What a hope we have this morning then when we visit our graves to our loved ones. What a hope we have in this mortal flesh today as the Holy Spirit bears record. He lives, shall never die, has everlasting life. அதை சற்றே சிந்தியுங்கள். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கும் அறியாமல் இருப்பான். அப்படியானால் நாம் நம்முடைய அன்பார்ந்தவருடைய கல்லறைகளுக்கு போய் பார்க்கும்போது இந்த காலையில் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜீவிக்கிறார், ஒருபோதும் மரியான், நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான் என்று சாட்சி பகர்கையில் இந்த அழிவுக்கு எதுவான சரீரத்தில் என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது? Yet we pack the bodies over the grave of the saintless of us, but inside they are alive. They're living somewhere. இருப்பினும் நாம் நம்முடைய பரிசுத்தமானவருடைய சரீரங்களை கல்லறையின் மேல் வைக்கிறோம், ஆனால் உள்ளேயோ அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். அவர்கள் எங்கேயோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். When he stood and said, "I am the resurrection and life," and there was a man laying there, he said, "Take away the stone," and the contamination of his body, that odor of a human body, you know what it is? When they raised up, what was a sickly smell around there? But he spoke out and said, "Lazarus, come forth." And a man that had been dead 4 days rose up from the grave. அவர் நின்றபோது, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். அங்கே ஒரு மனிதன் கிடத்தப்பட்டிருந்தான். அவர் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அவருடைய சரீரத்தின் அழிவு, ஒரு மனித சரீரத்தின் நாற்றம், அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் எழும்பும் போது ஏன் அங்கே சுற்றிலும் வியாதியின் நாற்றம் இருந்தது. ஆனால் அவர் பேசி சொன்னது, லாசருவே வெளியே வா என்றார். 4 நாட்களாய் மரித்து கிடந்த ஒரு மனிதன் கல்லறையில் இருந்து எழும்பி நின்றான். How could they see a man with that kind of a power hanging on Calvary with a great mocking gobs of soldiers' spit that made fun of him, dropping from his beard while they jerked handfuls of beard from his face and hit him on the head and said, "Prophesy and say who hit you." அந்த விதமான ஒரு வல்லமையை உடைய ஒரு மனிதன் பயங்கரமான பரியாசத்துடன் அவரை பரியாசம் செய்த போர் சேவகனின் எச்சல்கள் அவருடைய தாடியிலிருந்து வடிந்து கொண்டு கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர்களால் எப்படி பார்க்க முடிந்தது? அவருடைய முகத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு தாடியின் முடியை பிடுங்கி அவரை தலையின் மேல் அடித்து, உன்னை அடித்தது யார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்து கூறு என்று கூறினார்கள். When you see Roman nails drove into his hands and into his feet, how could they see a man like that die? Because God required judgment and Christ took our judgment. ரோம ஆணிகள் அவருடைய கைகளிலும் கால்களிலும் கடாவப்படுவதை அவர்கள் காணும் பொழுது அப்பேற்பட்டதான ஒரு மனிதன்
மரிப்பதை அவர்களால் எப்படி காண முடிந்தது? ஏனென்றால் தேவனுக்கும் நியாயத்தீர்ப்பு தேவையாயிருந்தது. கிறிஸ்து நம்முடைய நியாயத்தீர்ப்பை எடுத்துக்கொண்டார். How they were so disappointed, they went away to their fishing nets again. Peter said, I go fishing. The disciples said, I'll just go with you. They were all together, torn up, disappointed. அவர்கள் அவ்வளவாய் ஏமாற்றமடைந்தனர். அவர்கள் மீண்டும் அவர்களுடைய மீன்பிடிக்கும் வலைகளுக்கே போய்விட்டனர். நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று பேதுரு கூறினான். சீஷர்கள் அவனிடத்தில், நாங்களும் உன்னுடன் வருகிறோம் என்றார்கள். அவர்கள் சென்றார்கள். அவர்கள் ஏகமொத்தமாய் கிழிக்கப்பட்டு ஏமாற்றம் அடைந்திருந்தனர். There they took his body down, wrapped it in some linen and laid it in the grave and said, that's the finish of that fanatic. அங்கே அவர்கள் அவருடைய சரீரத்தை கீழே இறக்கி மெல்லிய துணியினால் அதை சுற்றி அதை கல்லறையில் கிடத்தினர். அந்த மதவெறியனின் முடிவு அதுதான் என்று. How the world was against him. They said he was a holy roller, he was insane, he was a fanatic and so forth, but he said he was God. He looked like him, he acted like him, he proved he was God. That's right. உலகம் எப்படியாய் அவருக்கு எதிராக இருந்தது. அவன் ஒரு பரிசுத்த உருளை, அவன் ஒரு புத்தி சுவாதீனமற்றவன், அவன் ஒரு மதவெறியன் என்று இவ்வாறே அவர்கள் கூறினர். ஆனால் அவர் தேவனாய் இருந்தார் என்றார். அவரை போன்றே காணப்பட்டார். அவரை போன்றே நடந்தார். அவர் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். அது உண்மை. A woman said not long ago, as I've said this many times, she said he wasn't divine, Brother Branham, a Christian Science woman. She said he was only a man. Said he was just man. I said he was more than a man. He was God. I said he is either God or a deceiver. சமீபத்தில் ஒரு ஸ்திரீ இதை கூறினாள். நான் இதை அநேக முறை கூறியிருக்கிறேன். அவள், சகோதரன் பிரண்ணாம் அவர் ஒரு தெய்வீகமானவர் அல்ல என்றாள். ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞான ஸ்திரீ. அவர் ஒரு மனிதனாய் மாத்திரமே இருந்தார் என்றாள். அவர் வெறுமனே ஒரு மனிதன் என்றாள். அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார் என்றேன். நான் ஒன்று அவர் தேவனாய் இருக்க வேண்டும் அல்லது வஞ்சிக்கிறவராக இருந்திருப்பார் என்றேன். She said, well, because he cried at the grave of Lazarus, he proved that he wasn't nothing but a man. I said, when he was crying, he cried like a man, but when he rose the dead, he proved he was God. That's right. அவர் லாசருவின் கல்லறையில் அழுத காரணத்தால் அவர் ஒரு மனிதனை என்று வேறொன்றும் இல்லை என்று அவர் நிரூபித்தார் என்றாள். அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு மனிதனை போன்று அழுதார். ஆனால் அவர் மரித்தவனை எழுப்பின போது அவர் தேவனாய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார் என்றேன். அது சரியே. I said when he was hungry, he hungered like a man. But could you imagine a man standing around a fig tree trying to find something to eat, and a few days later picked up a few biscuits, about 2 biscuits and 2 or 3 pieces of fish, and fed 5,000 people with cooked fish? அவர் பசியாயிருந்த பொழுது ஒரு மனிதனை போன்று அவருக்கு பசித்தது என்றேன். ஆனால் ஒரு மனிதனாய் அத்திமரத்தை சுற்றி நின்று கொண்டு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஒரு சில நாட்கள் கழித்து சில அப்பங்களையும் சுமார் 2 அப்பங்களையும் 2 அல்லது 3 துண்டு மீன்களையும் கொண்டு 5,000 ஜனங்களுக்கு பொரித்த மீனோடு போஷித்ததை உங்களால் யூகித்து பார்க்க முடிந்ததா? Could you imagine a man standing on Calvary, hanging there between the heaven and the earth, crying, I thirst, and turned even water to wine? The very creator of the water standing there screaming for water. கல்வாரியில் ஒரு மனிதன் நின்று கொண்டு அங்கே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டு நான் தாகமாயிருக்கிறேன் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்ததை உங்களால் யூகித்து பார்க்க முடிந்ததா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவராயிற்றே. தண்ணீரின் சிருஷ்டிகர்த்தர் அங்கே நின்று கொண்டு தண்ணீருக்காக சத்தமிட்டுக் கொண்டிருந்தார். He becomes sin for us that we in his poverty might be made rich. In his death he died like a sinner that us and our death could die sons and daughters of God. அதாவது நாம் அவருடைய தரித்திரத்தில் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் நமக்காக பாவமானார். அவருடைய மரணத்தில் அவர் ஒரு பாவியைப் போல மரித்தார். அதாவது நாம் நம்முடைய மரணத்தில் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் மரிக்க முடிந்தது. I think of what a difference between death. Old Daddy Hayes down here, when he was dying, he called his children to the bedside, and there he'd been laying in a coma for 2 or 3 days. He had a byword. He said, "Dear, bless my soul." மரணங்களுக்கிடையே என்ன ஒரு வித்தியாசம் என்பதை நான் சிந்திக்கிறேன். வயதான ஹேஸின் அப்பா அவர் மரித்துக் கொண்டிருந்த போது அவருடைய பிள்ளைகளை பக்கமாக அழைத்தார். அங்கே அவர் 2 அல்லது 3 நாட்களாக சுய நினைவற்றவராய் படுத்து கிடந்தார். அவருக்கு ஒரு வழக்கு சொல்லிருந்தது. அவர், அன்புள்ளவரே, என்னுடைய ஆத்மாவை ஆசீர்வதியும் என்றார். He called his children to the bedside, long white flowing beard. He said, "Dear, bless my soul. You thought Daddy Hay was dead." He said, "I'll never die because Jesus lives. I live also." அவருடைய பிள்ளைகளை அவர் பக்கமாக அழைத்தார். நீண்ட வெண்மையான தாடி தொங்கிக் கொண்டிருந்தது. அவர், அன்புள்ளவரே,
என் ஆத்துமாவை ஆசீர்வதியும். தகப்பனார் மரித்து போனார் என்று நீங்கள் நினைத்தீர்கள். அவர், நான் ஒருபோதும் அறியேன், இயேசு ஜீவிக்கின்ற காரணத்தால் நானும் கூட ஜீவிக்கிறேன் என்றார். And there he blessed each one of his children, said, raise up my hands. He couldn't hold his hands up. One of his boys got on one side, raised that hand, the other raised that hand. He began to sing. அங்கே அவர் அவருடைய ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதித்தார். என் கரங்களை உயர்த்தி பிடியுங்கள் என்றார். அவருடைய கரங்களை அவரால் உயர்த்த முடியவில்லை. அவருடைய பிள்ளைகளில் ஒருவன் அந்த கரத்தை ஒருபுறம் உயர்த்தினான், இன்னொருவன் அந்த கரத்தை உயர்த்தினான். அவர் பாடத் துவங்கினார். As his eyes began to look up towards heaven, he said, happy day since Jesus washed my sins away. He taught me how to pray and live rejoicing every day, and closed his eyes and went out to meet God. I tell you, that's the way I want to go. That's the way. Let me die in Jesus Christ. அவருடைய கண்கள் வானத்தை நோக்கி பார்க்க துவங்கினதும் அவர், இன்ப நாள் இயேசு என் பாவங்களை கழுவின நாள் முதற்கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் சந்தோஷித்துக் கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று அவர் எனக்கு போதித்தார் என்றார். அவருடைய கண்களை மூடினார், தேவனை சந்திக்கும்படியாய் சென்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த விதமாகத்தான் நானும் போக விரும்புகிறேன். அதுதான் வழி. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் மரிக்கட்டும். And when his disciples had seen that all the disappointments and everything that he had looked like it let him down, they all started to go back fishing. One went back to his work, and the other went back this way. பின்னர் எல்லா ஏமாற்றங்களையும் அவருக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவருடைய சீஷர்கள் கண்டபொழுது அவர்களை கைவிட்டது போன்று காணப்பட்டது. அவர்கள் எல்லோரும் மீன்பிடிக்க திரும்பி போக துவங்கினர். ஒருவன் அவனுடைய வேலைக்கு திரும்பி போனான், இன்னொருவன் திரும்பி இந்த வழியாய் சென்றான். Now we want to start this morning on tomb. Then after his resurrection, Mary, Martha, and Mary Magdalene, and Mary the mother of Jesus, it was early one morning. They kept his body in the ground over the Sabbath, which was a customary that they didn't do anything on the Sabbath day. So he died Friday afternoon at 3 o'clock and rose up real early Sunday morning. இப்பொழுது நாம் இந்த காலையில் கல்லறையில் இருந்து துவங்க விரும்புகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் மரியாளும் மார்த்தாலும் மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அது ஒரு விடியற் காலையாயிருந்தது. அவர்கள் அவருடைய சரீரத்தை பூமியின் மேல் ஓய்வு நாளுக்கு முன்னர் வைத்தனர். ஓய்வு நாள் என்று அவர்கள் எந்த காரியத்தையும் செய்யாதிருப்பது அவருடைய வழக்கமாயிருந்தது. எனவே அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மரித்து ஞாயிறு விடியற் காலையில் எழும்பினார். Now I want to settle this question while you're here this morning in this sunrise service. Many people says, how comes then that he said that he was in the grave 3 days and nights? He never said he would do that. He said, within these 3 days will I raise up my body. See? இப்பொழுது நீங்கள் இங்கே இந்த சூரியோதய ஆராதனையில் இருக்கையில் நான் இந்த கேள்வியை தீர்த்து வைக்க விரும்புகிறேன். 3 நாள் இரவு பகலுமாய் அவர் கல்லறையில் இருந்தார் என்று அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்று அநேக ஜனங்கள் கூறுகிறார்கள். அவர் அதை செய்வதாக அவர் ஒருபோதும் கூறவே இல்லை. இந்த 3 நாட்களுக்குள்ளே நான் என்னுடைய சரீரத்தை எழுப்புவேன் என்று அவர் கூறினார். புரிகின்றதா? Now the reason he did that is because David had said one place in the scripture, I'll not leave his soul in hell, neither will I suffer my Holy One to see corruption. And he knew that corruption set in the human body after 72 hours, 3 days and nights. இப்பொழுது அவர் அதை செய்ததற்கு காரணம் ஏனென்றால் தாவீது வேத வார்த்தைகளில் ஓரிடத்தில் அவருடைய ஆத்துமாவை நான் பாதாளத்தில் விடேன், என்னுடைய பரிசுத்தரின் அழிவை நான் காணமாட்டேன் என்று கூறியிருந்தார். மனித சரீரத்தில் அழிவு 72 மணி நேரத்திற்கு பின்னரே 3 பகல்களும் 3 இரவுகளுக்கும் பின்னரே துவங்கும் என்று அவர் அறிந்திருந்தார். And sometime within that 3 days and nights, God was going to raise him up. So he died on Friday afternoon at 3 o'clock and rose up early Sunday morning. அந்த 3 பகல்கள் 3 இரவுகளுக்கு இடையில் ஏதாவது நேரத்தில் தேவன் அவரை எழுப்பப் போவதாக இருந்தார். எனவே அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மரித்து ஞாயிறு அதிகாலையில் எழுந்தார். Now, let's just take a little drama right here and stop for a moment and watch. இப்பொழுது நாம் ஒரு சிறிய நாடகத்தை இங்கே எடுத்து ஒரு நிமிடம் நிறுத்தி கவனிப்போம். I can see it's all night long, poor little old Mary, the mother, her heart was broke. The prophetess Anne told her she would be pierced to reveal the thoughts of many. நெடுநேரமாக இரவெல்லாம் அப்படியே என்னால் அவரை பார்க்க முடிகிறது. பாவம் சிறிய வயதான மரியாளாகிய தாயார், அவளுடைய இருதயம் உடைந்து விட்டது. தீர்க்கதரிசினியாகிய அன்னாள் அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக அவள் உருவப்படுவாள் என்று அவளிடத்தில் கூறினாள்.
how that his body was afflicted in her own darling babe hanging on the cross, and what a disgrace he had brought to the church. But yet in her heart, that mother's love reached out. There was, no matter what he had done, how much disgrace. எப்படியாய் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. அவளுடைய அருமையான குழந்தை சிலுவையின் மேல் தொங்கிக் கொண்டிருக்க சபைக்கு என்ன ஒரு அவமானத்தை அவர் கொண்டு வந்திருந்தார். ஆனால் இருந்த போதிலும் அவளுடைய இருதயத்தில் அந்த தாயினுடைய அன்பு வெளிவந்தது. அவர் என்ன செய்திருந்தாலும், எவ்வளவு அவமானமாக இருந்தாலும் அக்கறை இல்லை. He died capital punishment, like a convict today that would go out there to be hung or electrocuted or something. That's the way he died, in shame and disgrace. இன்றைக்கு ஒரு குற்றவாளி தூக்கிலிடப்படுவதற்கு அல்லது மின்சாரத்தால் மரணமடிக்கப்படுவதற்கு அல்லது ஏதோ காரியத்திற்கு அங்கே போவது போன்று மரண தண்டனையில் அவர் மரித்தார். அந்த விதமாகத்தான் வெட்கத்திலும் அவமானத்திலும் அவர் மரித்தார். See how God punished sin? பாவத்தை தேவன் எப்படி தண்டித்தார் என்று பாருங்கள்.